ஹலோ, யாரோட மெயின் கண்ட்ரோலா? எங்க கோபி பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஓகே, விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கோபியை காப்பாத்திட்டாங்களோ என்னமோ? கோபியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் உடனே அதிக சொல்றேன். ஏதாவது உடனே கழுத்து வச்சுக்கொள்ள. கார்மேகம், ஜானகி இனிமே பழைக்க மாட்டா. ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இப்பவோ கொஞ்ச நேரமும் அண்ணாவும் அசோக்கும் அங்கதான் இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா? அவங்களுக்கு ஏன் தெரியணும்? கோபி செத்து இருந்தா சரி, இல்ல நானே சாகடிச்சு தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். சொன்னமா கோபியை உண்மையிலேயே கொல்ல போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு நான் ₹1 தருவேன். இந்த விஷயத்தை யார்த்தையும் சொல்லக்கூடாது. வேற யார்கிட்ட சொல்றது? யார்த்தையும் சொல்லக்கூடாது. அதுவும் அத்தைக்கு மாமாவுக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. இந்தா ₹1 போய் முறுக்கு வாங்கி சாப்பிடு. உப்பமா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. மாமாவும் அசோக் அத்தை பக்கத்திலே இருக்காங்க. அப்படியா? என்ன சோதனை பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனுஷன் ஊமை ஆயிடும். அதனால தான் நானே வந்துட்டேன். ஆல்ரைட் மிஸ்டர் தேவன், இவர் அழைச்சிட்டு உடனே பரப்பணும். அப்பப்போ எனக்கு தகவல் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளவு முறுக்கு உங்க அம்மா கொடுத்த ரூபாயில வாங்கினது. எங்க அம்மா உனக்கு ரூபா கொடுத்தாங்களா? ஏண்டா? யாருக்கு சொல்லக்கூடாது. ரகசியம். முதல்ல அத்தைக்கு மாமாவுக்கு தெரியக்கூடாது, அசோக் மாமாவுக்கு அணு அளவும் தெரியக்கூடாது. எனக்கு மட்டும் சொல்லுடா. விமானம் விழுந்த அடுத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? காரணமே மாமா கோபியை கொல்றதுக்கு போயிட்டாரு. உங்க அம்மா தான் அனுப்புனாங்க. அடி பாவி, அம்மா பாபா ராட்சசி, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியாதா? மாமா என்ன நீ என்ன சொன்ன? அக்கா, இப்ப சொன்னதெல்லாம் உண்மையா? அவன் என்னமோ உடனத்துக்கு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது? தெரியாது தெரியாது. தம்பி தம்பி அடிக்காத தம்பி. ஐயோ அடிக்காத தம்பி. தம்பி நீ உண்மையை சொல்ற? பேசுறாரு. இந்த வெனகாரி எல்லாத்துக்கும் காரணம். சொல்லுமா, இப்ப அது என்ன நடந்தது சொல்லுமா, உண்மையை சொல்லுமா. விமானம் விழுந்த இடத்தை கண்டுபிடிச்சாச்சு, உடனே வாங்கன்னு அண்ணாவுக்கு போன் வந்தது. அதை கேட்ட கார்மேகம் கோபி உயிரோட இருந்தா கொலை பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டான். அக்கா, எவ்வளவு பெரிய துரோகம்! கோபி உங்களுக்கு என்ன தீங்கு செஞ்சான்? உன்னையும் கார்மேகத்தையும் ஆதரிச்சாரே எங்க அண்ணன், அவர் ஏன் இப்படி சித்திரவதை செய்வீங்க? தம்பி, இந்த குப்பமா தான் எனக்கு எடுத்தா. ஜானகியை துரத்திட்டு கீதாவை அண்ணனுக்கும் இவ மக சீதாவை உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் இந்த வீட்டுக்கே ராணி ஆயிலான்னு சொன்னா அந்த பேச்ச கேட்டு நான் மயங்கிட்டேன். நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துட்டீங்க நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க கேட்டிருந்தா இந்த ஆஸ்தியெல்லாம் விட்டு நாங்க வெளில போயிருப்போமே. நீ மகாலட்சுமி மாதிரி இந்த தெய்வத்துக்கு நீங்க வஞ்சிச்சிட்டீங்க. இனிமே இந்த வீட்டுல நீங்க யாரும் இருக்க கூடாது. எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க பிளீஸ். அசோக், நீ உடனே புறப்படு. ஆஸ்பத்திரிக்கு போய் அண்ணனை எண்ணெய் அழிச்சுக்கிட்டு நேரம் ஏறட்டும். போ, பிறந்த ஒரு குழந்தை, அதுக்கு என்னன்னா கெடுதல் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்தீங்கல்ல. வெளியில போயிங்க இருந்துக்க போ. அட போடா, இந்த மடம் இல்லன்னா சந்த மடம். அந்த மடம் கூட உனக்கு கிடைக்காது போ. பாதின்னு வந்த துணிதான் அடச்சி போ வெளியே. ஏய் தெரிஞ்சாலிங்களா, எங்கே போறீங்களோ? இவ்வளவு நாள் இங்க உட்கார்ந்து துண்ணது போறாதா? குரங்கு குட்டி போடா. குரங்கு குட்டிங்களா? பையன் நாய்க்குட்டி 2 கால் தடமும் எல்லா திசையிலும் போயிருக்கு சார். அப்துல்லா, நீங்க அந்த பக்கம் போங்க, நாங்க இந்த பக்கம் போறோம். மெயின் கண்ட்ரோல் கனெக்ஷனுக்கு வெளியே போடாதீங்க. கார்மேகம், நாம போலாம். என்ன
பையனை கொள்றதுக்காக பரப்புக்காக இந்நேரம் அவங்க விமானம் விழுந்தெடுத்து போய் சேர்ந்துருப்பாங்களே. ஹலோ, சர்ச் பார்ட்டி ஹியர். கெட்டிங் யூ. ஓவர். ஹலோ, தேவர் எங்கே? தேவரும் கார்மேகமும் பாலைவனத்து பக்கமா போயிருக்காங்க. அப்படியா? தேவரோட வந்திருக்கிற கார்மேகம் ரொம்ப ஆபத்தானது. அவன் கோபியை கொல்றதுக்காக அங்க வந்திருக்கான். நாங்களும் புறத்து வர்றோம். அதுவரை கார்மேகம் பையனுடைய அடிச்சு விட்ட கூட ஃபாலோ பண்ணக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே சார். ஹரியா. அசோக், நீங்க இங்கே தகவல் ஏதாவது வரும், அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ப்ளீஸ்.